ஓடு இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்க? ஈருடல் ஓர் உயிர். நான் இல்லாம நீ இல்லை, நீ இல்லாம நான் இல்லை அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அப்படி சொல்லும்போது என்ன செய்ய? என் பதி, என் என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி என்று சொன்னாலும் அவர்கள் எப்படி இருப்பாங்க? ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தர் இல்லை. அப்படி ஈருடல் ஓர் உயிர் என்று இருப்பாங்களா இல்லையா? இருக்கிறாங்கல்ல. அப்படி இருந்தால் எங்கெங்கே இருக்கிறாங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது, சரியா? இருப்பாங்க. அப்படி இருக்கிற போது அவர்கள் என்ன செய்ய? பிரித்து பார்க்கவே முடியாது அவங்களால. இப்போ கணவனையோ மனைவியோ என்ன செய்ய முடியாது? பிரித்தே பார்க்கணும். அப்படி அந்யோன்யமாக இருப்பாங்க. ஆனால் உண்மையில் அவர் வேற இவர் வேற தான். வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ தான், இல்லைங்களா? அது உண்மைதானே. ஆனால் அந்த 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 அன்பு பெருக்கத்தினால அப்படி ஒரு உணர்வு வருதா இல்லையா? அப்போ ஆராய்ஞ்சு பார்த்தா தான் தெரியும். சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இதை சண்டை வந்ததுக்கப்புறம் போங்க அந்த ஆள் கிடக்கிறாரு அப்படின்ட்டுருவாங்க. அப்போ தான் ரெண்டும் தனித்தனியாக தெரியும். எப்போ ஒரு விருப்பம் இருக்கிறதோ பிரிவு தெரியாது. வெறுப்பு வருகிற போது என்ன செய்யும்? சாப்பாடாக ஒன்றாது கடையில் போய் சாப்பிடுவோம் அப்படின்ட்டுருவாங்களா இல்லையா? அதுபோல என் கைகால் யாக்கை, உடம்பை சொல்லுகிற போது என்ன செய்யற? என் மனைவி என்று சொல்வது போல, என் கணவன் என்று சொல்வது போல, என்னுடைய கை, என்னுடைய உடம்பு, என்னுடைய கண்ணு, என்னுடைய கால் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? என்னுடைய அப்படின்னானது உடைமைன்னு பேர், உடைமை. அப்போ உடையான் ஒருவன் உண்டு. உடைமைன்னு சொன்னாவே என்ன உண்டு? உடையான் ஒருவன் உண்டு, இல்லையா? என்னுடைய பேனா, என்னுடைய வண்டி அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? அது என்னோட உடைமை பொருள். அப்போ உடையவன், அதற்கு வேற ஒருவன் உண்டு. இப்போ இந்த உடம்பு சொல்லுகிற போது என்ன சொல்கிறோம்? நான் கை, நான் கால் அப்படியே சொல்கிறோம். என்னுடைய கைன்னு சொல்கிறோம், என்னுடைய கால்னு சொல்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? கையுக்கும் காலுக்கும் வேறா. இதை உடைய ஒருவன் உண்டு. உடையான் வேறு, உடைமை வேறு. எதில் இருக்கிறது? சொல்லிலேயே இருக்கிறது. ஆனால் அது எப்போ தெரியும்? எப்படி கணவனும் மனைவியும் பிரிக்க முடியாமல் இருந்து ஒரு காலத்தில் பிரிகிற போது அதை அறிகிறார்களோ அதுபோல் இந்த உடம்பை நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? நான் தான் உடம்பு, உடம்பு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கால எல்லையில் அறிவு